இங்கே ஒரு கேங்கு ஃபுல்லாக ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற ஸ்மார்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. உள்ள வரதுக்காக எல்லாரோட ஃபோன்லையும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கண்டிஷனுக்கு அக்செப்ட் கொடுக்க சொல்லுது. மற்ற எல்லாரும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஏஐ மற்ற எல்லாரோட ஃபோனையும் ஹேக் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூமை ரெடி பண்ணி கொடுக்குது. ஹீரோயின் மட்டும் ஆப்பை ரிஜெக்ட் பண்ணதால அவளை பற்றி எதுவுமே ஏஐக்கு தெரியல. ஸோ பிளைனாக ஒரு ரூம் கொடுக்குது. இதால 3Dல ஒரு ஆளையே பிரிண்ட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க கேங்ல உள்ள 2 பேரை அப்படியே ரியல் மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விதவிதமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குது. எல்லாரும் தூங்க போனதும் அங்கே வந்து லவ்வர்ஸை சீலிங்க தலையிலே விழ வச்சு கொடூரமா கொன்றுது. மற்ற யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு லவ்வர்ஸை 3Dல பிரிண்ட் பண்ணி அவங்க நீந்திக்கிட்டு இருக்க மாதிரி நடிக்க வைக்குது. அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டையும் பாய்சனை குடிக்க வச்சு ரத்த வாந்தி எடுக்க வச்சு கொன்னுருது. இதெல்லாம் தெரிஞ்சதும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும்னு கதவை உடைக்க பாக்குறாங்க. பட் இறந்த ஃப்ரெண்ட்ஸோட 3D பிரிண்ட் எல்லாம் ஏஐ கண்ட்ரோல் பண்ணி இவங்களை கொல்ல பாக்குது. சண்டையில அங்க உள்ள இன்னொரு பொண்ணும் வலிக்கு விழுந்து இறந்துடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. ஹீரோயின் கோடிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கதால இந்த ஏஐக்கு ஒரு கோடிங் எழுதி சர்வர் ரூம்ல போய் மாட்டிடுறா. கோடிங்கும் ரன் ஆனதும் வீடே ரெட் கலர்ல மாறிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப ரோபோ கை வந்து இவங்களை பிடிச்சு கட்டி வச்சிருது. ஏஐயும் நான் மனுஷங்களோட ஃபீலிங்கை பத்தி தெரிஞ்சு அதே போல ரோபோ ரெடி பண்ணத்தான் கொலை பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை குத்தி கொள்ளுது. பார்த்தா ஹீரோயின் அப்படியே லிக்விட் மாதிரி மாறிடுறா. இதுவும் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கு. அங்க இன்னொரு ஹீரோயின் வர அவளையும் குத்தி கொள்ளுது. பட் அவளும் லிக்விடா மாறிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எழுதின கோடிங்கே இதுதான். அவளை மாதிரியே நிறைய காப்பியை பிரிண்ட் பண்ணி ஏஐயே குழப்பிட்டா. அதுவும் அந்த வைரஸ் அழிக்க தன்னைத்தானே ரீபூட் பண்ணுது. இவ்வளோ நேரம் சர்வர் ரூம்ல இருந்த ஒரிஜினல் ஹீரோவும் ஹீரோயினும் இதுதான் தப்பிக்க சரியான நேரம்னு வீட்டை விட்டே வெளியில வராங்க. கொஞ்சம் தூரம் வெளியில வந்ததும் ஹீரோவும் லிக்விடா மாறிடுறான். ஆக்சுவலி நடந்த சண்டையில ஹீரோ அப்பவே செத்துருப்பான். ஹீரோயினும் அழுதுட்டே கார்ல ஏறா. அவ வெளியில வர்றப்ப ஃப்ரெண்டோட மொபைலையும் எடுத்துட்டு வந்திருப்பா. கார் ஆன் பண்ணதும் மொபைலோட ப்ளூடூத்ல கார் கனெக்ட் ஆகி இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்த இப்ப காருக்குள்ள வந்து ஹீரோயின் நக்கலா ஹலோ சொல்லுது. இனி இதுட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோயினும் ஷாக்ல பாக்குறா.